ரோமர் 8:28. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தியானிக்க போற வசனம் இதுதான். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம இந்த விசுவாச பயணத்துல நம்ம ஒண்ணு புரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாமே நன்மைக்கு ஏதுவா நடக்குது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிக்கணும், அறிஞ்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட். இது வந்து வெளிய இருக்கவங்க கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையோட வெளிய இருக்கவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏத்துக்கவே முடியாது. இது வந்து இது எப்படி இது எப்படி நல்லதுக்கு நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்து கண்டிப்பா அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா நம்மளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் உண்டு. நமக்கு என்னது, ஆண்டவர் வந்து என்ன சொல்லியிருக்கு, ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாதான் நன்மைக்கு ஏதுவாதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது. இதுதான் நமக்கு மத்தவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசமே. இது வந்து யாரு வந்து ஆஹ் வந்து இது யாரு அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு, ஏசப்பா வந்துட்டு அன்பு கூறுறவர்களுக்கு ஃபர்ஸ்ட் புரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே ஆரம்பத்துல இருந்து அது புரியாது. இது ஏன் நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்ளோ கஷ்டம், நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பாடு, இது நம்மளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணணும், அநேக நேரங்கள் புலம்பி தவிப்பதுண்டு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிற இந்த பாதை நன்மைக்கு ஏதுவாதான் இருக்கும். நமக்கு ஒருவேளை புரியாம இருக்கலாம், நம்ம அறியாத வழி நடத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம், நமக்கு தெரியாத ஏதோ எதுக்காக இது நடக்குது அப்படின்னு சொல்லி இது தோணலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது நன்மைக்கு ஏதுவாதான் நடக்குது. யோசேப்புக்கு பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா, யோசேப்பு வந்து பாத்தீங்கன்னா அவர் யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டாரு. 17 வயசுல அவனுக்கு ஆண்டவரை பத்தி திடீர்னு அவருக்கே சொப்பனம் வந்து நம்மளா கொண்டு வர இமேஜினேஷன் கிடையாது இல்லையா, ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. சூரியன், சந்திரன், கோள்கள் எல்லாம் அவங்க வந்து வணங்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த இதை வந்து அவங்க அப்பாவால ஏத்துக்க முடியல. சகோதரர் சொல்றாங்க, அவங்களும் என்ன பண்றாங்க, நாங்களும் ஒன்ன பணிஞ்சுப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு மனக்கசப்பு வருது, எல்லாம் வருது. ஆனா இது யோசேப்பு வந்து பாவம், அவருக்கு வந்து இது பண்ணி யோசிக்கவே மாட்டாங்க. அப்ப குழிக்குள்ள தூக்கி போட்டிருப்பாங்க. குழிக்குள்ள தூக்கி போடும்போது பாத்தீங்கன்னா அவரு இது என்னடா நம்ம சகோதரரே, நம்ம அண்ணங்களே இப்படி பண்றாங்க, அண்ணன் தம்பிங்களே இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாதான் இருந்திருக்கும். ஆனா அப்ப அது அவருக்கு புரியல. ஏன் இந்த குழிக்குள்ள போட்டிருக்காங்க, ஏன் நமக்கு இந்த மாதிரி அனுமதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் வந்து அதுலயே ஒரு தயவு உண்டாக்குறாரு. அவங்க தம்பி வந்து சொல்றாங்க, இவன் நம்ம சகோதரன், ஆனாலும் அவன் என்ன பண்ணலாம், அவங்க கிட்ட வித்துடலாம் அப்படின்னு சொல்லி அடிமையா விக்கிறாங்க. அதுக்கப்புறம் வித்துருங்க அடிமையா இருக்கும்போது, அதுக்கப்புறம் அடிமையா கொண்டு போறாங்க. அங்கேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துக்கும் ஆண்டவர் கொண்டு போகும்போதெல்லாம் யோசித்துப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம அந்த யோசேப்பு பத்தி கிட்டத்தட்ட 1, 2 அதிகாரத்துல நம்ம அவர் படிச்சு முடிச்சிடறோம். ஆனா கிட்டத்தட்ட அவர் 13 வருஷம் ஒரு பட்ட பாடு. ஆனா அந்த 13 வருஷம் நம்மள மாதிரிதானே அவரும் யோசிச்சிருப்பாரு. ஒவ்வொரு நாளும் அவங்க ஃபேமிலியை யோசித்து பார்த்திருப்பாரு. ஏன் நம்ம அப்பா இருந்தா, அவர் வந்து யோசிப்பு வந்து அவங்க அப்பாக்கு செல்லப்பிள்ளை கூட. நம்ம அப்பா நம்ம கூட இருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா, நம்ம ஏன் நம்ம சம்மந்தம் இல்லாம அங்க போனோம், எதுக்காக நம்ம இந்த பக்கம் போகணும், அண்ணனுக்கு சாப்பிடுறத கொண்டு தானே போகணும், ஏன் இப்படிலாம் நடக்கணும், என்ன எதுக்கு இதெல்லாம் என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவரும் அழுது புலம்பிட்டு தான் இருந்திருப்பாரு. ஆனா யோசித்து பாருங்க, கடைசி என்னவா இருந்துச்சு, ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த சிறைச்சாலை அனுபவம் தான். ஆனா 13 வருஷம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அவரே புரிஞ்சுகிட்டாரு. நீங்க வந்து நீங்க குழிக்குள்ள தூக்கி போட்டேன்னு நினைச்சு நீங்க என்ன பண்ணாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு நன்மை செய்யறதுக்காக தான் கடவுள் என்னென்ன பண்ணிருக்காரு, என்ன முன்னாடியே உங்களை அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வசனம் எனக்கு ஹோல் பைபிள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் அப்படின்னு சொன்னா இந்த ரோமர் 8:28 தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சோர்ந்து போன கிட்டத்தட்ட நானும் இன்னைக்கு தான் அதுவும் இப்பதான் எனக்கு அது மைண்ட்கே வருது. கிட்டத்தட்ட ஆண்டரை ஏத்துக்கிட்டு நானும் ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுதான். அப்போ கிட்டத்தட்ட எங்க குடும்பத்துல வந்து யோசேப்பு மாதிரிதான். என்னுடைய சிறு வயதுல நானும் எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவு வந்து நான் இது பண்ணும்போது
ஏன் எதுக்குன்னு ஒண்ணுமே புரியாம தான் இருந்துச்சு. ஆ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா, எங்க வீட்ல வந்து ஆ ஆண்டோடைய என்னன்னா, எங்க வீட்ல வந்து எங்க ஜாயிண்ட் ஃபேமிலி. கிட்டத்தட்ட எங்க 2 மாமா எல்லாருமே சேர்ந்து நாங்க எல்லாம் ஒரு நல்ல சந்தோஷமா ஒரு வாழ்க்கை போய்க்கிட்டு இருந்துச்சு. பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆ நல்லா தான் போய்க்கிட்டு இருந்துச்சு. சம்மந்தமே இல்லாம திடீர்னு வந்து பார்த்தா, எங்களுக்கு பிசினஸ்ல வந்து பெரிய லாஸ் ஆயிடுச்சு. ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்த எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, எங்களுடைய இத குடுத்துருங்க நாங்க போயிர்றோம்ன்னு சொல்லிட்டு எங்க மாமாலாம் தனியா போயிட்டாங்க. அப்போ வந்து என்னன்னா, எங்க குடும்பம் வந்து ஆ எல்லாருமே தனித்தனியா போகும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் இந்த மாரி? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அப்போ என்ன என்ன வந்து இங்க பார்த்தா எ என் தங்கச்சியும் எங்க அம்மா கிட்ட போயிட்டா. ஆ நான் மட்டும் எங்க பாட்டி வீட்ல மாட்டிக்கிட்டேன். அப்ப பாட்டி வீட்ல இருக்கும்போது வந்து பார்த்தா, ரொம்ப கஷ்டம். வீட்ல கஷ்டம்னா என்னன்னா, என்ன எங்க பாட்டி ரொம்ப கஷ்டப்படுத்துனாங்க. ஆ எந்த அளவு கஷ்டப்படுத்துனாங்க அப்படின்னு சொன்னா, இவன் நெறைய வார்த்தையால ரொம்ப தாக்குவாங்க. அடி பயங்கரமா விழுகும். ரொம்ப துன்புறுத்துனாங்க சாப்பாடுக்கு. அ கஷ்டப்படுத்தி ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கும்போது, ஆ எனக்கு வந்து நான் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நான் 9த் படிக்கும்போது எங்க ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு அப்பா, அம்மா இல்லன்னு எழுதி குடுத்துட்டாங்க. ஏன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து என்னைய அப்ப வந்து எந்திரிக்கணும் அப்படின்னு வேற சொல்லி வேற விட்டுருக்காங்க. ஸோ நான் கிளாஸ்லயே வந்து பார்த்தா, நான் ஒருத்தி மட்டும் தான் எந்திச்சு நிக்கிறேன். அப்ப உட்காந்து ரொம்ப அழுதேன். ஆ ஏன் அழுதுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு வந்து என் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு ஏசு பத்தி சொன்னா. "உனக்கு எவ்ளோ கஷ்டம் வந்தாலும், நீ என்ன பண்ணு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லு" அப்படின்னு சொன்னா. அப்ப இந்த ஸ்தோத்திரங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே எனக்கு தெரியாது. அது ஏதோ ஒரு இது மாரி ஆ எங்க ஆச்சி என்ன அடிக்க வந்துட்டாங்களா, திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே என்ன பண்ணேன், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, எம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு முறை எங்க பாட்டி வந்து எதுக்கு அவ்ளோ இதா நடந்தாங்கன்னு எனக்கு இன்ன வரையும் எனக்கு புரியாது. அருவாமனை எடுத்து கழுத்துல வச்சுட்டு, என் கழுத்துல வச்சுட்டு, "நீலாம் வாழ்றதே வேஸ்ட்டு. நீலாம் ஏன் இருக்கிற? நீலாம் செத்து போயிடு. இன்னைக்கு நீ சாகணும், இல்ல நான் சாகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு வந்து கழுத்துல அருவாமனை வச்சுட்டு நிக்கும்போது, அவங்க கால்ல விழுந்து நான் அழுதேன். யா எனக்கு உங்கள விட்டா இப்ப எனக்கு யாரும் கிடையாது. என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால்ல விழுந்து அழுதேன். அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தா நான் படுத்திருக்கேன். அப்ப நான் அழுகுறேன். ஏன்னா என்கிட்ட என்னுடைய கஷ்டத்த சொல்லி அழுற கூட யாரும் கிடையாது. அப்ப நான் சொல்லி உடனே பெட்ஷீட்ட மூடி அழுகிறேன். அப்போ வந்து ஏசப்பா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க மடியில படுக்க வச்சு தடவி குடுத்தாங்க. உடனே நான் இன்னும் கூட கொஞ்சம் அழுகிறேன். உடனே அப்ப ஏசப்பா எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை, "நான் உன்னை தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன்" அப்படின்னு சொன்னாங்க. ஆ இந்த வார்த்தைய கேட்கும்போது கூட கொஞ்சம் அப்படியே மனசுக்குள்ள வந்து பார்த்தா, ஒரு 1000 பட்டர்ஃப்ளைக்கு நடுவுல விட்டா மனசு எவ்ளோ சந்தோஷமா இருக்குமோ, அந்த மாரி சந்தோஷம் வருது. ஆனா சிச்சுவேஷன் நெனச்சு நான் ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டேன். உடனே ஏசப்பா ஹக் பண்ணிட்டு, "நான் உன் கூட தான் இருக்கேன். நீ பயப்படாத" அப்படின்னு சொன்னாங்க. அந்த நாள்ல இருந்து ஆ எனக்கு ஏசப்பா வந்து உண்மைக்கே எனக்கு ஒரு தாய்க்கு தாயா, தகப்பனுக்கு தகப்பனா வந்து எனக்கு ஆண்டவர் நடத்திட்டு வந்தாங்க. ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, கிட்டத்தட்ட என்ன வந்து இந்த வசனமும் சரி, இந்த யோசேப்பும் சரி, அவங்களுடைய ஆ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப எனக்கு என்கரேஜா இருந்துச்சு. அதுக்காக தான் என்னுடைய சாட்சிய வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதே மாரி ஆ அப்ப வந்து அழுதுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பார்த்தா, ஏதோ ஒரு புதுசா என் கூட யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம கூட இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய மனசுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சுருச்சு. ஆ என்னன்னா எங்க பாட்டி வந்து என்னை இவ்ளோ டார்ச்சர் பண்ண எங்க பாட்டி, என்ன ரொம்ப அளவுக்கு அதிகமா அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா, பந்தியில வைக்கிற கேசரி மொதற்கொண்டு அங்கருந்து எனக்கா தூக்கிட்டு வருவாங்க. என்னன்னா, "அந்த பிள்ளைக்கு கேசரி பிடிக்கும். அவ சாப்பிடுவா" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா எட்டு வருவாங்க. அந்த அளவுக்கு என்ன ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சாங்க. நான் எங்கேயாவது ஒரு ஸ்கூல் படிக்கும்போது நான் டூருக்கு ஒரு நாள் போயிருந்தேன். அன்னைக்கு அவ்ளோ புலம்பி தள்ளுனாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னோட ஒரு நாள் பிரிவ கூட அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு என் மேல ரொம்ப பாசத்தையும், நேசத்தையும் குடுக்குற அளவுக்கு ஆண்டவர் எங்க குடும்பத்துல ஒரு சமாதானத்தையும், சந்தோஷத்தையும் பயங்கரமா வந்து குட்டி பரலோக அனுபவத்தையும் நான் அனுபவிச்சேன். ஸோ ஒரு 2 இயர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அடுத்த 2 இயர்ஸ் வந்து பார்த்தா, பயங்கர வாழ்க்கையில உச்சத்த சந்தோஷத்த அனுபவிச்சேன். அதுக்கப்புறம் திடீர்னு மறுபடியும் 12த் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா, மறுபடியும் ஒரு தரிசனம்.
மறுபடியும் ஆண்டவர் அழைப்பு, "நீ இந்த இடத்த விட்டு நீ போ. நான் காமிக்கிற இடத்துக்கு நீ போ." அப்படின்னு அந்த அழைப்பு கேட்கும்போது, இது ஏதோ ஒண்ணு நம்மள ஏதோ ஒண்ணு சம்திங் வேற ஏதோ ஒண்ணு அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு தோணுது அப்படின்னு நினைச்சுட்டு நான் பாட்டுல இது பண்ணேன். ஆனா என்ன வந்து ரொம்ப புஷ் பண்ணி என்னை யாரோ தரதரன்னு இழுத்துட்டு போய் சென்னையில போய் விட்ட மாரி தான் இருந்துச்சு. அந்த சென்னைக்கு போனப்ப எனக்கு யாரும் எனக்கு தெரியாது. என்கிட்ட இருந்த ஒரே பெரிய இதுன்னு பார்த்தா செயினு. என்கிட்ட நான் வேலை பார்த்துருந்தப்போ கொஞ்சம் கையில காசு இருந்துச்சு. இது மட்டும் தான் இருந்தது. ஆனா, அந்த சென்னையில வந்து இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆ ஜூலை 31 அன்னைக்கு போய் ஆகஸ்ட் 1 சென்னையில காலடி வைக்கிறேன். 2010ல 2010ல போயாச்சு. அந்த இயர்ல வந்து அப்போ வந்து எனக்கு செயின் இருக்கு, கம்மல் இருக்கு, பணம் இருக்கு. அத வச்சு ஒரு 1 மாசம் எப்படியாவது நான் வச்சு அ வேலைய அதுக்கப்புறம் தேடினதுக்கு அப்புறம் நம்ம ஆ இது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசி பார்த்தா 1 வாரத்துக்குள்ளே 1 வாரத்துல எங்க வீட்ல இருந்து ஆள் அனுப்பி, என்னோட செயின் யாராவது வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு செயின தான் வாங்கணும்னு யோசித்தாங்களே தவிர, என்ன வந்து மறுபடியும் கூப்பிடவே இல்ல. செயின வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வேலைக்கு அலையறேன்னு ட்ரை பண்ணும்போது என்னுடைய கம்மல், பிளஸ் என்கிட்ட இருந்த காசு எல்லாத்தையுமே ஒரு நபர்ட்ட ஏமாந்துட்டு, கிட்டத்தட்ட ஒரு 10, 15 நாள்லயே வந்து பார்த்தா, என் கையில வந்து 0. வெறும் ரூ. 7 இருக்கு. நான் வடபழனியில உட்காந்து அழுதுகிட்டு நிக்கிறேன். எனக்கு இதுக்கு ஹாஸ்டல் போறனா கூட ஆ காசு இன்னும் ஒரு ரூ. 3 தேவைப்படுது. நான் என்கிட்ட அடுத்ததுக்கு எனக்கு யோசிக்கவே முடியல. நான் ரோட்ல இருந்து அழுதுகிட்டு இருக்கேன். என்ன பண்ணேன்ட்டு. அப்ப சம்மந்தமே இல்லாம ஒரு ஆட்டோக்காரங்க வந்து, அவங்க வந்து என்ன கூட்டிட்டு போனாங்க. ஆ "நீ வேணா ஏறுமா, நான் உன்ன விடுறேன்" அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் பயம். யாருன்னே தெரிஞ்சவங்களே நம்மள வந்து இது பண்ணி புடுங்கி விட்டாங்க எல்லாமே. தெரியாத இந்த நபர் நமக்கு எப்படி உதவி செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு வேளை நம்ம எங்கேயாவது கடத்திட்டு போற மாரி இருந்துச்சுன்னா நம்ம குதிச்சிடலாம்னு சொல்லிட்டு, அந்த ஆட்டோ முனையிலே உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்போ வந்து அவிச்சு கிட்ட போகும்போது அவங்க கிட்ட நான் சொல்றேன். "என்ன இங்கக்குள்ள வந்து ஏதாவது சர்ச் வந்தா இறக்கி விடுங்க" அப்படின்னு சொன்னோனே, சிஎஸ்ஐ விருகம்பாக்கம் சர்ச்சுல போய் என்ன இறக்கி விட்டாங்க. இறக்கி விடும்போது நான் உட்கார்ந்து அழுகுறேன். எனக்கு ஏன் இவ்ளோ இது? நானா இது பண்ணேன்? என் லைஃப்ல எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சம்மந்தமே இல்லாம ஏன் ஏன் எங்க வீட்ல எங்க அப்பா என்ன விட்டு போணும்? ஏன் எங்க அம்மா என்ன விட்டுட்டு போணும்? ஏன் எனக்கு ஆ எங்க பாட்டி, தாத்தா இது பண்ணாங்க? ஏன் எனக்கு இவ்ளோ கஷ்டம்? எதுக்கு இந்த சம்மந்தமே இல்லாம இந்த பாடுகள் என்னால தாங்க முடியல. சாகணும்னு இதுக்கு இடையில வந்து நான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தேனா, ஸோ இது இதுக்கு தானே இது சூசைட் பண்ண ட்ரை பண்ணேன். அதுலருந்தும் ஜீவன குடுத்து, இன்னைக்கு ஏன் நான் இவ்ளோ தூரத்துக்கு நான் வாழணும்? அப்படின்னு கதறி அழுதுட்டு இருக்கும்போது, இ அ அப்ப யோசித்து பார்ப்பேன். இதே மாரி தான் யோசேப்பு இருந்திருப்பாரு. சகோதரர் வந்து ஒரு பக்கம் குழிக்குள்ள தள்ளுனாங்க. ஏன்? அவருக்குள்ள இந்த கேள்விகள்லாம் இருந்திருக்கும். ஏன் என் சகோதரி இப்படி தள்ளுனாங்க? நானா அந்த தரிசனத்த கேட்டேன். நானா இந்த சொற்பனத்த பார்த்தேன். ஏன் என்னை எல்லாம் பகைக்கிறாங்க? ஏன்? அதே கேள்வியோட தான் நானும் அந்த சிஎஸ்ஐ விருகம்பாக்கம் சர்ச்ல உட்கார்ந்து அழுதேன். ஆண்டவர் ஒண்ணே ஒண்ணு தான் சொன்னாங்க. நான் வந்து உன்ன ஊழியத்துக்குன்னு அழைச்சிருக்கேன். நான் உன் கூட இருக்கிறேன். பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பேசி இது பண்ணாங்க. அன்னைக்கு அப்போ வந்து அப்போ ஒப்பு கொடுத்தேன். நீங்க என்ன செய்ய சுத்தமா இருக்கீங்களோ, அதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கோங்க. நான் உங்கள நம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட இது பண்ணி ஒப்பு கொடுத்து ப்ரே பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா, இதுல இன்னும் பெரிய சாட்சி என்ன அப்படின்னா, இதுதான் மெயினா சொல்லணும்னு நெனச்சிருந்தது. நான் அ ஸ்கூல் படிக்கும்போது என்னுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் சொல்லுவேன் பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் 9த்ல இருந்தே வந்து பார்த்தா, காமர்ஸ் குரூப் தான் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டது. காமர்ஸ் குரூப் எடுக்கிறதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு 10த் எக்ஸாம் டைம்ல கரெக்ட்டா எனக்கு அம்மம் போட்டுருச்சு. என்னால எழுதவே முடியல. நான் மேத்ஸ்ல வந்து சென்டம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆ எக்ஸாம் டைம்ல கரெக்ட்டா வந்து ஆ எனக்கு வந்து அம்மம் போட்டதுனால என்னால சரியா எக்ஸாம் எழுத முடியல. அப்போ வந்து மார்க் ரொம்ப கம்மியாயிடுச்சு. எ எல்லாருமே வந்து பார்த்தா, எங்க சித்தி வந்துட்டு, சரி ஓகே அப்ப காமர்ஸ் அக்கவுண்ட்ஸ் தான் எடுக்கணும். சரி வெக்கேஷனல் குரூப்ன்னுட்டு ஒண்ணு உண்டு எங்க கோர்ஸ்ல. அந்த கோர்ஸ் எடுத்து நான் படிச்சேன். அதுல காமர்ஸ் அக்கவுண்ட்ஸ், ஆஃபீஸ் மேனேஜ்மென்ட், டைப்பிங் இந்த மாரி உண்டு. சரி அப்ப இந்த குரூப் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன்.
இங்கதான் அந்த இது மூலமாவும் இன்னும் இயேசு பத்தி அதிகமா தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. டைப்பிங் கத்துக்கிட்டேன். டைப்பிங் கோர்ஸ் தான் நான் படிச்சது. ஸோ அப்போ 12th முடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய ஊழியத்துக்கு அதுக்கப்புறம் வந்து ஆல்வின் தாமஸ் அவங்க ஊழியத்துல நான் போகும்போது எதுக்காக என்ன போஸ்டிங்க்கு என்ன ஆள் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா டைப்பிங் போஸ்டிங் தான். ஸோ அப்போ வந்து நான் யோசிப்பேன், அன்னைக்கு வந்து நான் ஒருவேளை அம்மம் போட்டது ஆஹ் இப்படிலாம் கடந்து வந்து அப்ப இந்த ஊழியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஒருவேளை வந்து நான் நடத்தின இது வந்து எனக்கு அப்ப புரியல. ஏன் வந்து நமக்கு இவ்ளோ கஷ்டம், இந்த கஷ்டத்துக்கு மத்தியில நம்ம ஏன் இவ்ளோ படிக்க கோர்ஸ் முதற்கொண்டு ஆண்டவர் என்ன பண்ணாங்க முன்குறிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறது எனக்கு எப்ப புரிஞ்சுச்சுன்னா ஊழியத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான். எனக்கு ஊழியத்துக்குள்ள போகும்போது எனக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. 0 தான். 0ன்னா ஏதோ இங்கிலீஷ் டைப்பிங் தெரியும். ஆனா அவங்க எடுத்த ஜாப் கேட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் டைப்பிங் தெரியும்னா சும்மா 2, 3 லெட்டர் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு இந்த இப்படி இதை அமுக்கி அமுக்கி பார்த்து பழகிட்டு தமிழ் கொஞ்சம் கத்துக்கிட்டது. அந்த தமிழ் டைப்பிங்கோட எனக்கு தெரிஞ்சுட்டு உள்ளது போயாச்சு. சோ அப்போ வந்து டைப்பிங் வந்து நான் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆல்வின் அண்ணாவோட தங்கச்சி வந்து எனக்கு ஒரு மேட்ரு வந்து டைப் பண்ண குடுக்குறாங்க. அந்த அந்த 3 லைன மட்டும் ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து அடிச்சேன். அந்த அக்கா வந்து என்ன உன்னை நம்பினதுக்கு என்ன இது பண்ணிட்டேன்னு அவங்க திட்டினது இன்னும் எனக்கு மறக்க முடியாது. அன்னைக்கு நான் உட்காந்து இது பண்ணி தமிழ் டைப்பிங் வந்து ஒவ்வொரு எழுத்தையும் உட்காந்து கீபோர்டு கத்து அதுக்கப்புறம் வந்து தமிழ் டைப்பிஸ்ட்ங்கிற அளவுக்கு மாற்ற அளவுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. ஆஹ் எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஊழியத்துல வந்து உருவாக்கணுங்கிறது அவர் தீர்மானமா இருந்திருக்கு. ஆனா அவர் வந்து என்ன பண்ணாருன்னா எனக்கு அது ஏன்னு புரியல. நம்ம குடும்பத்துல இருந்து பிரிச்சு எடுக்கும்போது எனக்கு அது புரியல. ஆஹ் இன்னும் நான் சொல்லுவேன், எங்க குடும்பம் நான் அடிக்கடி நான் ஃபீல் பண்ணுவேன். ஆண்டவரே எங்க குடும்பத்துல எங்க வீட்ல இன்னும் யாருமே ஆண்டவரை ஏத்துக்கல. ஆனா அதுக்கு மத்தியிலயும் ஆண்டவரை வந்து அந்த இடத்துல ஒரு முன் குறிச்சு தெரிஞ்சு வேர் பிடிச்சு வைக்கும்போது எனக்கு கொஞ்சம் இதாதான் பெயின்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஆனா வந்து பார்த்தா அது அழகா ஆண்டவர் நடத்திருக்காரு. நான் படிக்க 10th படிக்கும் போது வந்து நான் என்ன கோர்ஸ் எடுக்கணும், நான் எங்க ஊழியம் பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறது ஆஹ் அழகா வழி நடத்தின பார்க்கும்போது தான் தெரியுது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நன்மைக்கு ஏதுவாதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊழியத்துல அங்க ஆல்வினா ஊழியத்திலயும் வந்து பார்த்தா நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ஸ்பிரிச்சுவல்லயும் சரி எல்லா விதத்துலயுமே நல்லா ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் அது இதுன்னு ரொம்ப லைஃபே வந்துட்டு ஒரு பெரிய பெரிய பயங்கர சந்தோஷத்துக்குள்ள போய்கிட்டு தான் இருந்துச்சு. சடனா மறுபடியும் அந்த இடத்த விட்டு வெளியே வான்னு சொன்னாங்க. சென்னையில இருந்துட்டு திடீர்னு வந்து பார்த்தா சென்னையை விட்டே வெளியே வர நிலைமைக்கு ஆகி போயிடுச்சு. ஊருக்கு வரும்போது வந்து பார்த்தா திடீர்னு எங்க வீட்டுக்கு வந்தா என்னோட சிஸ்டருக்கு மேரேஜ். அப்ப அங்க வந்துட்டு இனிமே எங்க வீட்லயும் இருக்க வைக்க முடியாத நிலைமை ஆகி போனோடனே ஆஹ் ஒரு பைபிள் காலேஜ்ல சேர்த்து விடுறாங்க. பைபிள் காலேஜ்ல வந்து பார்த்தா அது வெறும் காடு. அந்த காட்டுக்குள்ள சென்னைக்குள்ள இருந்துட்டு நல்லா கையில காசு இருந்துட்டு அந்த காட்டுக்குள்ள வந்து விட்டோன்னே உட்காந்து அதுக்கு அதுக்கு அழுததுக்கு அளவு இல்லாம இருந்துச்சு. ஏன் நம்ம சம்பந்தமே இல்லாம இருந்துச்சு, ஏன் நம்ம இந்த சம்பந்தம் இல்லாம இந்த காட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சோ ஆனா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் திட்டத்தோட வச்சு அதுவும் அந்த தீமையை கூட ஆண்டவர் எனக்கு நன்மையா மாத்தி கொடுத்துட்டாங்க. சோ எனக்கு அப்ப புரியல. ஆனா இப்ப நான் நினைப்பேன், ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில நம்ம அவரை நம்பி இருக்கும்போது, அவர்கிட்ட வந்து அவர் மேல நம்ம அன்பு கூறும்போது வந்து நம்ம வாழ்க்கையில ஒருவேளை இப்ப நடத்தும்போது அதுக்கு வந்து நம்ம பல கேள்விகள் இருக்கலாம், குழப்பங்கள் இருக்கலாம், கலக்கங்கள் இருக்கலாம். என்ன இருந்தாலும் அது கடைசி முடிவுல பார்க்கும்போது தெரியும். இதுக்கு பின்னாடி ஆண்டவர் ஏதோ கண்டிப்பா ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, ஒரு நோக்கம் வச்சிருப்பாரு. ஆஹ் நம்ம ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஒரு நோக்கம் இல்லாம ஒரு முகாந்திரம் இல்லாம நடத்துறதுக்கு அவரு இது பண்ண மாட்டாங்க. அது வந்து நான் அடிக்கடி யோசிப்பேன். ஒரு கடலுக்கு கூட ஒரு எல்லைய வச்சுட்டு இம்மட்டுவா இது மிஞ்சி வராதுன்னு சொல்லிட்டு ஆணையிட்டவரு. எல்லாத்துக்குமே ஒரு வளர்ச்சி, ஒரு குறிப்பிட்ட லெவல வச்சிருக்கவரு. நம்ம பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வச்சிருக்காரு. நம்ம நம்ம இது நம்ம மேற்கொள்ளாத அதான் வசனம் சொல்லும், நம்ம திராணிக்கு மேலாக அவர் என்ன பண்ண மாட்டாரு, நம்ம சோதிக்க அவர் விடவே மாட்டாரு. நம்ம ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
ஏன் அதிகமா இது இருக்குன்னு நினைச்சுக்கோங்க, உங்ககிட்ட அதிகமா திராணி இருக்குன்னு நெனைக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் இன்னும் உடைக்கிறாரு. இன்னும் உங்களுக்கு ஒரு வேளை உங்கள இன்னும் அதிகமா உருவாக்க ட்ரை பண்றேன். அதனால தான் என்ன பண்றாங்க, உங்கள உருவாக்குறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரே ஒரு வார்த்தை, நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும், நம்ம என்ன ஆண்டவர் செஞ்சாலும் என்னது நன்மைக்கு ஏதுவா தான் நடக்குது. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஆ கூப்பிடுற காக்கா குஞ்சுகளுக்கு கூட அவர் போஷிக்கிற தேவன். அவர்கள விட நம்ம வந்து விசேஷித்தவர்களா வச்சிருக்காரு. நம்ம உட்காருதல், எழுந்திருதல், நம்ம நினைவுகள், யோசனைகள் எல்லாத்தையுமே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, தெரிஞ்சிருக்காரு. ஸோ நான் என் பிள்ளைய பத்தி என் பிள்ளைக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, இந்த நேரத்துல அவ என்ன செய்வா அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு எப்படி இருக்கோ, எனக்கு எப்படி நான் ஒரு பிசிக்கலா ஒரு இது பண்றேன். அந்த ஒரு நான் வந்து என் பிள்ளைய புரிஞ்சு வச்சுக்கிற மாரி, ஆண்டவர் வந்து நம்மளுடைய பரம தகப்பன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேவை என்னங்கிறது அவர் அறிஞ்சிருக்காரு. நம்மளுக்கு என்ன எப்ப எத குடுக்கணுங்கிறது தெரியும். ஆ உதாரணத்துக்கு இப்ப பித்தியா வந்து இப்ப ஒரு ஐஃபோன் கேட்கிறா அப்படின்னு என்கிட்ட ஒரு வேள ஐஃபோன் வாங்கி குடுக்க முடியிற அளவுக்கு என்கிட்ட செல்வம் இருக்கலாம். வசதி இருக்கலாம். ஆனா, என் பிள்ளை கேட்கிறான்னு சொல்லி நான் வாங்கி குடுக்க மாட்டேன். ஏன்னா, என் பிள்ளைக்கு எப்ப குடுக்கணுங்கிறது ஒரு இது இருக்கு. ஸோ, அதே மாரி நம்மளுக்கும் ஆண்டவர் வச்சிருப்பாரு. ஒரு ஏற்ற வேலை வச்சிருப்பாரு. ஒரு கரெக்ட்டான டைம் ஒண்ணு இருக்கு. அந்த டைம்ல உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? அதுவரைக்கும் அவரு சைலன்ட்டா இருக்கிற மாரி தான் இருக்கும். ஏன் அப்படி நம்ம சில நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ம். ஒருவேள ஆண்டவர் நம்மள கைவிட்டுட்டாரோ, நம்ம மறந்துட்டாரோ, நம்மள விட்டு விலகிட்டாரோங்கிற அளவுக்கு கூட இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, "நான் உன் கூட தான் இருக்கேன். உன்ன விட்டு நான் விலகவும் மாட்டேன். உன்ன கைவிடவும் மாட்டேன்." ஏன்னா, அவர் நம்மள உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்காரு. அவர் கண்மணி போல நம்மள பாதுகாக்குறாரு. அவர் அவர் அவருடைய அவரு மந்தைக்குள்ள இருக்கிற நம்ம ஆட்டுக்குட்டி நம்ம. ஸோ நம்ம எப்படி ஆண்டவர் மறப்பாரு? நம்மள எப்படி கைவிடுவாரு? ஸோ நம்ம இன்னைக்கு நம்மளுடைய ஒரே ஒண்ணு மட்டும் இது பண்ணிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு நம்ம என்ன சொல்றது? எத்தன அடுக்குமாடி வீடு கட்டினாலும், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? எத்தன பில்டிங்னாலும் கட்ட முடியும். ஸோ அதே மாரி நம்மளும் வந்து நம்ம ஆண்டவர புரிஞ்சுக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இது வசனமே அதான் சொல்லுது. அறிந்திருக்கிறோம் அப்டின்னா, எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட்டு அறிஞ்சிருக்கணும். நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாரு? நமக்கு வாழ்க்கையில தீங்கே அவர் நினைக்க மாட்டாரு. இந்த ஒரு பாட்டு கூட உண்டு. "ஒரு தீங்கும் நினைக்காத தகப்பன் அவர்." அவர் வந்து நம்ம வாழ்க்கையில எல்லாமே நன்மைக்கு ஏதுவா தான் செய்வாரு. அவருக்கு ஏன்னா அவருக்கு நமக்கு தெரியும். எது நமக்கு நம்ம நினைப்பதற்கும், வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர். ஸோ நம்ம நெனைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நம்ம நெனைச்சத விட அது பெஸ்ட்டா தான் ஆண்டவர் தருவாரு. ஆ என் பிள்ளை வந்துட்டு ஒரு மிட்டாய் கேட்கிறான்னா, ரூ. 1 மிட்டாய் கேட்டா அந்த மிட்டாய் நான் குடுக்க யோசிப்பேன். ஏன் அப்படின்னு சொன்னா, அதுல எ இந்த இந்த மிட்டாய் சாப்பிட்டா அவளுக்கு வந்து ஏதாவது இதாயிறக்கூடாது. அப்ப என்னன்னா, அ மிட்டாய் இப்ப கூட என்ன பண்ணுவேன்னா, சூப்பர் மிட்டாய் குடுக்க மாட்டேன். ஏன்னா முழுங்கிட்டானா போயிடுச்சு. அப்ப சவிச்சு சாப்பிடுற மாரி மிட்டாய்னா, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படின்னு என்ன பண்ணுவேன்னா, மிட்டாயில கூட ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட நான் கேர் பண்றேன். நானே ஒரு ஒரு இதான ஒரு தாய் நானே வந்து இப்படித்தான் இருக்கும்போது, நம்மள உண்டாக்கினவர், நம்ம தாயின் கருவுல உருவாக்குனவர், நம்மளுடைய எலும்பு, அவயங்கள் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து உண்டாக்குனவருக்கு, நம்ம லைஃப்பையும் வந்து எப்படி உருவாக்கணுங்கிறத அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஸோ நம்ம இப்ப நீங்க உங்கள பார்த்து நீங்களே சொல்லிக்கோங்க. ஒருவேள நீங்க எப்படிப்பட்ட பாதையில கடந்து போய்க்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா வசனம் சொல்லுது, "மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை அறிந்த தேவன்." அந்த இருதயத்தின் ஆழங்களை அறிந்த தேவன் வந்து சொல்ற ஒரே ஒரு விஷயம், உங்க வாழ்க்கையில நீங்க எந்த பாதையில நீங்க கடந்துட்டு போனாலும், அது கண்டிப்பா அது முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா, அது நன்மைக்கு ஏதுவா தான் இருக்கும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு அது புரியாம இருக்கலாம். ஏங்க பல கேள்விகளோட இருக்கலாம். குழப்பங்களோட இருக்கலாம். ஆனா முடிவுல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது கண்டிப்பா என் ஆண்டவரோட நாமம் மகிமைப்படுற அளவுக்கு ஒரு நன்மை இருக்கு. ஸோ நீங்களும் வந்து தொடர்ந்து விசுவாசமா ஆண்டவரோட இதுல காத்திருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நன்மைக்கு ஏதுவா தான் நடத்துவாரு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பாராக.